பேசுகிறவராக இருக்கிறார். கடந்த வாரத்தின் தொடர்ச்சியை கூட இந்த வாரத்திலே கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு கூட அவர் வெளிப்படுத்துகிறார். இந்த வேளையிலே ஆவியானுடைய சித்தத்துக்கு நாம் ஒப்புக் கொடுப்போம். நாம் ஒரு நிமிடம் கண்களை மூடி ஜெபிப்போம். நல்ல தகப்பனே, உண்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வேளையில கூட கர்த்தாவே, இந்த நாளிலும் உங்களுடைய வார்த்தைகளை கொண்டு எங்களோடு கூட பேசுங்க. வார்த்தையின் வெளிச்சத்தில் எங்களை நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். நாம் கடந்த வாரத்திலும் மத்தேயு 14ஆம் அதிகாரத்திலே 22ஆம் வசனத்திலிருந்து நாம் ஒரு சம்பவத்தை, இயேசு கிறிஸ்து இடம்பெற்ற இயேசு கிறிஸ்து இருந்த காலத்தில் நடந்த சம்பவத்தை நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த நாளிலும் கூட இந்த மத்தேயு 14ஆம் அதிகாரத்திலே நாம் தொடர்ந்து நாம் வாசிக்கலாம். நாம் 22ஆம் வசனத்தை நாம் வாசித்தோம். அதன்படியாக நாம் பார்க்கும் பொழுது ஜெபம் பண்ணுகிற விதத்தை குறித்து அதன் தொடர்ச்சியாய் கர்த்தர் நம்மோடு கூட பேசினார். நாம் இப்படியாய் தேவனுடைய சமூகத்திலே நாம் ஜெபிக்க வேண்டும், எந்தெந்த சூழ்நிலையெல்லாம் நாம் ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி யாரும் இல்லை, ஏசப்பாவை முன் உதாரணமாய், ஹல்லேலூயா, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் முன் உதாரணமாய் வைத்து நாம் அதை பார்த்தோம். ஏசப்பா எந்தெந்த சூழ்நிலை அவர் ஜெபித்தார் என்று சொல்லி நாம் பார்த்தோம் இல்லையா. அப்போ அவர் ஜெபிக்கும் பொழுது அவர் அவ்வளவாய் ஜன கூட்டம் அவரை அந்த அவ்வளவு ஒரு பெரிய அற்புதம் நடைபெற்ற அந்த சூழ்நிலையிலே ஆண்டவர் அந்த ஜனங்கள்லாம் அவரை தேடிக்கொண்டிருக்க அந்த நேரத்திலும் ஆண்டவர் ஜெபத்தை முக்கியத்துவம் கொடுத்தார். அதே போல தனக்கு ஒரு நெருக்கடியான சூழ்நிலை வந்த போதும் ஆண்டவர் அந்த நேரத்திலும் அவர் ஜெபத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்தார். இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் நாம் எந்த நிலைமையாக இயேசுப்பாவை நமக்கு முன்மாதிரியாய் வைத்து நாம் செயல்பட வேண்டும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இதை நாம் தொடர்ந்து பார்க்கும் பொழுது இந்த அடுத்த அந்த வசனத்தை நாம் வாசிக்கலாம். மத்தேயு 14ஆம் அதிகாரத்தில் 24ஆம் வசனத்தை வாசிக்கலாம். எதற்குள்ளாக ஏசப்பா அங்க வர்றதுக்குள்ள, ஏசப்பா எங்க ஜெபம் பண்ணிட்டு இருக்காரு, அவர் அவர் ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு தனித்து ஜெபம் பண்ண ஒரு மலையின் மேல் ஏறி சாயங்காலமான போது அங்கே தனிமையா இருந்தார். அப்ப ஏசப்பா அங்க ஜெபம் பண்ண அவர் ஒரு மலையிலே அவர் ஜெபித்து கொண்டிருக்கிறார். இங்கே அதற்குள்ளாக என்ன நடக்கிறது, ஒரு சம்பவம், ஒரு 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 எதிர்பாராத ஒரு சூழ்நிலை நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் ஆண்டவர் அங்கே ஜெபித்து கொண்டிருக்கிறபடினால இவருடைய கப்பல், இவருடைய படகுக்கு எந்த சேதமும் வரவில்லை. ஹல்லேலூயா. அங்கே ஆண்டவர் ஜெபித்துக் கொண்டிருந்த போது இங்கே அதற்குள்ளாக இந்த அசம்பாவிதம் நடக்கிறது. ஆனால் அந்த படகுக்கு சேதம் வராதபடிக்கு அங்கே கர்த்தருடைய அந்த கரம் அவர்களை பாதுகாத்து கொண்டிருக்கிறது சொல்லி நாம் பார்க்கிறோம். அதே போலதான் நம்முடைய வாழ்க்கையில் எந்த சூழ்நிலையா இருந்தாலும் ஜெபம் நம்மை எல்லா விதத்திலும் பாதுகாக்கிறதா இருக்கிறது. நாம் தொடர்ந்து இந்த வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது 25ஆம் வசனம், இரவின் 4ஆம் ஜாமத்திலே இயேசு கடலின் மேல் நடந்து அவர்களிடத்திற்கு வந்தார். ஹல்லேலூயா. இரவின் 4ஆம் ஜாமம் என்று சொல்லி நாம் பார்க்கும்போது இங்கே நம்ம குறிப்பிடுகிற அந்த நேரம் என்னவென்று சொன்னால் 3 மணிலிருந்து 6 மணிக்குள்ள, இதுதான் 4ஆம் ஜாமம். அவங்க அந்த காலகட்டத்தில் இந்த டைம் எல்லாம் நம்ம பார்க்குற மாதிரி இல்லை, ஜாமம் அப்படின்ற அந்த கணக்கில் தான். அப்போ இந்த இரவின் 4ஆம் ஜாமம் என்று சொல்லும் பொழுது, அப்போ அந்த இரவின் 4ஆம் ஜாமம் என்று சொல்லப்படுகிறது எதுவாக இருக்கிறது சொன்னால் 3 மணிலிருந்து அதிகாலை 3 மணிலிருந்து 6 மணிக்கு உள்ளே இருக்கிறது தான் இந்த 4ஆம் ஜாமம். இந்த 4ஆம் ஜாமத்துல தான் என்ன நடக்குது, இங்கே இப்படிப்பட்ட ஒரு காரியம் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த 4ஆம் ஜாமத்திலே அவர்கள் இங்கே இந்த கப்பல், இந்த படகு அலசடிப்படுகிற இந்த புயலிலே இருக்கும் பொழுது இயேசுவா என்ன பண்றாராம், அந்த 4ஆம் ஜாமத்திலே அவர் நடந்து வந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இது எதை குறிப்பிடுகிறது சொன்னால், இந்த 4ஆம் ஜாமம் என்பது ஒரு ஜெபிக்கிற நேரம். அல்லேலூயா. அதிகாலை ஜெபத்தின் நேரம் 3 மணிலிருந்து 6 மணி. இந்த நேரம் என்னது, நான் இந்த ஜெபிக்கிற நேரம்.
நம்ம என்ன குறிப்பிடணும், நம்ம எழுந்துக்கிறது தான் நம்ம அதிகாலை டைம் இல்லையா? நம்ம எந்த டைம் எழுந்துக்கிறோமோ அதான் நமக்கு அதிகாலை. ஆனால் ஜெப நேரம் என்பது எதை குறிக்கிறது சொன்னால் 3 மணியிலிருந்து 6 மணி. இந்த நேரம் அதிகாலை நேரம், ஜெபிக்கிற நேரம், கர்த்தரிடத்திலே ஜெபிக்கிற நேரம். அப்போ நாம் அந்த நேரத்திலே ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நம் மத்தியிலே கடந்து வருகிறார். நம்முடைய புயலின் மத்தியிலே கடந்து வருகிறார், நம்முடைய அலைகளின் மத்தியிலே கடந்து வருகிறார், நம்முடைய பிரச்சனைகள் மத்தியிலே அவர் கடந்து வருகிறார். அப்ப நாம செய்ய வேண்டியது என்ன? அதிகாலையில் என்னை தேடுகிறவர் என்னை கண்டடைகிறான் கர்த்தர் சொல்றாங்க இல்லையா? அப்ப அதிகாலையிலே நாம் அவரை தேடும் பொழுது நம்ம என்ன பண்றோமா? அவரை கண்டடைகிறோம். எந்த சூழ்நிலையில, நம்ம எந்த சூழ்நிலை இருந்தாலும் சரி, அல்லேலூயா, பிரச்சனைகளோ போராட்டங்களோ பாரங்களோ, இந்த அதிகாலையிலே நாம் ஜெபிக்கிற அந்த ஜெபம் எப்படிப்பட்டதா இருக்கிறது? மிகவும் வல்லமை உள்ளதா இருக்கிறது, மகிமை உள்ளதா இருக்கிறது, பிரயோஜனம் உள்ளதா இருக்கிறது. அந்த நேரத்துல கர்த்தர் நம் மத்தியிலே கடந்து வருகிறவராய் இருக்கிறார். எந்த அலையா இருந்தாலும் சரி, எந்த புயலா இருந்தாலும் சரி, எந்த காற்றா இருந்தாலும் சரி, எந்த போராட்டமா இருந்தாலும் சரி, நாம் அந்த நேரத்துல தேவனுக்கு அந்த நேரத்தை நம்ம கொடுக்கும் பொழுது கர்த்தர் நம்ம என்ன செய்கிறார்? அந்த நேரத்துல வந்து நம்முடைய பிரச்சனைகளை மாற்றுகிறவராய் இருக்கிறார். நாம் மற்ற நேரங்களிலே ஜெபிக்கிறதை பார்க்கிலும் இந்த அதிகாலை நேரத்திலே நாம் ஜெபிக்கும் பொழுது அந்த ஜெபத்துக்கு மிகுந்த பலன் இருக்கிறது. அதனால ஆண்டவரே அவர் கிளியரா சொல்லிட்டார், அதிகாலையில் என்னை தேடுகிறவன் என்னை கண்டடைவான். அல்லேலூயா. நம்ம இந்த ஆராதனை கூட நமக்கு ஒரு பர்பஸா தான் ஆண்டவர் வச்சிருக்கிறார் இல்லையா? இந்த 3 மணிலேருந்து 6 மணி இல்லையா? அந்த அதிகாலை முதல்ல நம்ம என்ன பண்ணிடணும்? ஆண்டோடைய சமூகத்துல வந்து நம்ம அவரை தேடிட்டோம். அப்போ ஆண்டோடைய சமூகத்துல நம்ம வந்து தேடும் பொழுது கர்த்தர் நமக்கு அதற்கான கிருபைகளை நமக்கு அவர் கொடுக்க. ஏன்னா காலை தோறும் அவருடைய கிருபை எப்படியா இருக்கிறது? புதிதா இருக்கு. கடந்த வாரத்துல பார்த்தோம், நம்ம எந்த சூழ்நிலையா இருந்தாலும் ஆண்டவர் என்ன பண்ணணும்? நாம் தேடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்தோம். இன்னைக்கு எந்த நேரத்துல நம்ம தேடுறது நமக்கு சரியா இருக்கும்? காலையில முதல்ல நம்ம அந்த டைம் யாருக்கு கொடுத்துடணும்? கர்த்தருக்கு கொடுத்துடணும். அல்லேலூயா. முதல்ல அந்த நேரத்தை நம்ம ஆண்டவரிடத்திலே நம்ம கர்த்தரிடத்திலே நம்ம கொடுத்துட்டோம்னா அதற்கு பின்பாக அந்த புதிய கிருபை, அந்த புதிய நாளின் புதிய கிருபை நம்மை புதிய பலனுக்குள்ளே நம்ம என்ன செய்கிறது? நடத்துகிறதா இருக்கிற புதிய ஆசீர்வாதத்துக்குள்ள, புதிய மகிமைக்குள்ள அந்த புதிய காலை பொழுது நம்மை நடத்துகிறதா இருக்கிறது. அதனால நாம ஒவ்வொரு நாளும் அந்த காலை பொழுது நம்ம என்ன பண்ணணும்? கர்த்தருடைய சமூகத்திலே நாம் ஒப்பு கொடுத்து விட வேண்டும். அதுவும் இந்த 4ஆம் ஜெபம் 3 மணிலேருந்து 6 மணிக்குள்ள நல்லா ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ டைம். அல்லேலூயா. நான் கர்த்தரை என்ன பண்ணுவேன்? இந்த 3 மணிலேருந்து 6 மணிக்குள்ள நான் என்ன பண்ணிடுவேன்? அவரை நான் தேடுவேன். இந்த டைம்ல நம்ம ஆண்டவரை தேடுகிறது நமக்கு பலனா இருக்கும். சில நேரங்கள் நம்முடைய சோர்வுகள், பலவீனங்கள், அசதிகள் நம்ம என்ன பண்ணுது? நம்ம சில நேரத்தில் எழுந்திருக்க விடாமல் நமக்கு அப்படிப்பட்ட சோர்வுகளை கொடுத்து விடுகிறது. ஆனால் நாம நம்முடைய சரீரத்துக்கு நாம் கட்டளையிட வேண்டும். அல்லேலூயா. நம்முடைய சரீரத்தை நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம அதை பழக்கப்படுத்திட்டோம்னா நாம சொல்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டோம்? நம்முடைய பிரெயின்ல என்ன பண்ணிட்டோம்? அலாரம் அடிச்சிடும். நாம அலாரம் ஃபிக்ஸ் பண்ணலன்னா கூட ஆட்டோமேட்டிக்கா நம்ம என்ன பண்ணுவோம்? அந்த டைம்ல நம்ம எந்திரிச்சிருவோம். அந்த டைமுக்கு நாம கரெக்டா எந்திரிச்சிருவோம். ஒரு ஆச்சரியம் பார்த்தீங்கன்னா, எங்க வீட்டில் இருக்க டெடி அவன் வந்து என்ன பண்ணுவான்னா, ஒரு டைமை ஃபிக்ஸ் பண்ணிடுவான். அந்த டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக கதவை தட்டுவான். கதவை தட்டி அப்படி பரபரப்பு நாங்கள் திறக்கலாம் கூட தட்டி அவருக்கு வந்து அந்த டைம் வந்து அதை எழுந்துக்கிற அந்த டைம் வந்து அவனை வந்து நாங்கள் வந்து திறந்து விட்டுருந்தோம் கதவை. நாங்கள் வந்து அந்த கரெக்டாக எப்படிதான் டைம் கரெக்டாக நாங்கள் பார்த்தோம்னா அந்த குறிப்பிட்ட டைம் அதில் ஒரு நிமிஷம் கூட மாறி இருக்காது. ஒரு 5 அறிவுள்ள ஜீவனுக்கே அங்கே அலாரம் அடிக்குது பாருங்க. கரெக்டாக அந்த டைம்னு சொல்லிட்டு அவன் என்ன வாட்சி கட்டிருக்கான் நமக்கு தெரியாது. ஆனால் கரெக்டாக அந்த டைமுக்கு கரெக்டாக கதவை தட்டும். அப்போ இப்படி ஒரு ஜீவனுக்கே அந்த டைம் தெரிகிற நம்ம ஆண்டவரை நாம் தேடுகிற ஒரு நேரம் நமக்கு இருக்கிறது இல்லையா? நம்ம ஆண்டவரை நம்ம அந்த டைமை நம்ம மூளைக்கு ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்க, நம்மளே எழுந்துக்கலாம். நம்ம உடம்பு ஒத்துழைப்பு கொடுக்கலனா கூட நம்ம எழுந்திரிச்சிருவோம். சில நேரங்கள் நமக்கு பலவீனம் இருக்கும், ஆனால் நமக்கு முழிப்பு வந்துடும். நமக்கு அந்த விழிப்பு வந்துடும். ஆனால் நமக்கு என்ன இருக்காது? எந்திரிக்கிறதுக்கு அந்த திராணி இருக்காது. ஆனால் நம்முடைய மூளை எந்திரிச்சிடும். அப்போ நாம அப்படிப்பட்ட ஒரு டைமை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். நம்ம அந்த கட்டளையை நம்ம போட்டுட்டோன்னா
ஆட்டோமேட்டிக்கா அவர் படைத்த மூலதானே. அப்ப அது என்ன பண்ணும், கரெக்டா அந்த டைமுக்கு நம்மள எழுப்பி விட்டுரும். பட் நாம இந்த சூழ்நிலையில கர்த்தரை தேடுகிற ஒரு நேரத்தை நாம் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும், அந்த டைம். அதுவும் நம்ம ஆண்டுடைய வசனம் சொல்லுகிறது, அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளியே நீ வானத்திலிருந்து விழ வெட்டப்பட்டாய் என்று சொல்லி ஆண்டுடைய வசனம் சொல்லுகிறது. அதிகாலையின் மகன் யாரு? இயேசுவா சொல்றாங்க, தயவு செஞ்சு அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளின்னு சொல்லும்போது பிசாசு சொல்லுதாங்க. ஏன்னா அங்க பிசாசு தான் என்ன பண்ணுவோம்னா அந்த அதிகாலை என்று சொல்லும் பொழுது அது என்ன தெரியுமா, அந்த டைம் நீங்க பாத்தீங்கன்னா பொதுவாகவே இந்த மயானத்துல செயல்படுகிற காரியங்கள், இந்த மாந்திரிகம், பிசாசின் செயல்பாடுகள், இது எல்லாமே அந்த டைம்ல தான் நடக்கும். அந்த டைம்ல தான் என்ன பண்ணும், இந்த காரியங்கள்லாம் செயல்படுத்த விடாது. அதிகாலையில பிசாசு என்ன பண்ணுவான், வேகமா அவருடைய காரியங்கள், அவருடைய செயல்கள்லாம் என்ன பண்ணுவோம், அந்த டைம்ல செயல்படும். அப்போ இந்த டைமை நாம் என்ன பண்ணணும், நாம் தேவனுடைய சமூகத்தில் நாம் கொடுக்கும் பொழுது இந்த நேரத்துல பிசாசின் கிரியைகள் முறியடிக்கப்படும். ஹல்லேலூயா. பிசாசின் செயல்பாடுகள் முறியடிக்கப்படும். யார் இந்த அதிகாலை மகனாகிய விடிவெள்ளியே நீ வானத்திலிருந்து விழ வெட்டப்பட்டாய் என்று சொல்லும் பொழுது யார் அது? லூசிஃபர். வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் ஏசாயாவுல நாம் வாசிப்போம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்திலே அவனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ அவனை குறித்து சொன்ன அந்த காரியங்கள் வேதத்துல இடம்பெற்றிருக்கிறது சொன்னால், அவன் அதிகாலையிலே தேவனுடைய பிள்ளைகளை ஆண்டவரை தேடாதபடிக்கு என்ன பண்றான், தடை பண்ணுகிறவனா இருப்பான். அவன் தடை பண்ணுகிற அந்த சூழ்நிலையை நாம் என்ன பண்ணணும்னா, நாம் எதிர்த்து நிற்க வேண்டும். நாம் பிசாசின் கிரியைகளுக்கு நாம் எதிர்த்து நிற்கிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். அப்படி நாம் காணப்படும் போது கர்த்தர் நமக்கு அந்த பலனை கொடுத்து நாம தைரியமா இருக்கக்கூடிய 14ஆம் அதிகாரத்துல, ஏசாயா 14ஆம் அதிகாரத்துல 12ஆம் வசனம், ஏசாயா 14:12, தொடர்ந்து வந்து இங்க பார்க்கும்போது இங்க லூசிஃபர், லூசியேல், அதாவது ஆண்டவருடைய தூதர்கள், பிரதானமான தூதர்கள். இது நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன். ஆண்டவருடைய பிரதானமான தூதர்கள் 3 பேர். 3 பிரதானமான தூதர்கள், கேப்ரியேல், மிகாவேல், லூசியேல். 3 தூதர்கள் பிரதானமானவர்கள். அதாவது கேப்ரியேல் என்பவர் யாரு? மெசேஞ்சர். மெசேஜை அவர் கொண்டு போகிறவர். ஆண்டவருடைய சமூகத்துக்கு மெசேஜ் என்ன பண்ணுவாரு, பூமியிலிருந்து அவர் கொண்டு போகிற, அதாவது ஆண்டவருக்கான இந்த செய்திகளை அவர் கொண்டு போகிறவராய் காணப்பட்டார். யாரு? இந்த கேப்ரியேல். அதே போல இந்த மிகாவேல் என்று சொல்லும்போது யுத்தத்தின் தூதர், ஒரு சேனை. இதை கேப்ரியேலுக்கு எப்படி ஒரு கூட்டம், ஒரு மெசேஜ் கொண்டு போகிறதுக்கு, இப்ப நம்ம ஜெபிக்கிறோம்னா இந்த ஜெபங்கள் எங்க இந்த தூதர்கள் என்ன பண்றாங்க, தேவனுடைய சமூகத்துக்கு கொண்டு போகிறார்கள். அப்போ இந்த கூட்டத்துக்கு தலைவர் தான் கேப்ரியேல். அதே போல மிகாவேல் என்று சொல்லும்போது யுத்தத்தின் தூதன், சேனைகளின் தூதன். அப்ப அந்த தூதனுக்கு ஒரு கூட்டம் இருந்தது. அந்த தூதனுக்கு, அந்த சேனைனா அந்த தூதனுக்கான ஒரு சேனை இருக்கும் இல்லையா, அந்த தூதன் தான் யாரு? மிகாவேல், யுத்தத்தின் தூதன். அவர் யுத்தம் செய்கிறவரால் காணப்படுகிறவர். அதே போல இந்த லூசியேல் என்பவன் யாருன்னா இசைக்குழு. ஆண்டவருடைய அருகாமையில இருந்து இசைகளை வாசிக்கிறவர் தான் யாரு? இந்த லூசியேல் என்பவர். அப்போ இவன் என்னன்னா ஆண்டவருடைய சமூகத்துல பாடுகிறது, அப்புறம் ஆண்டவருடைய இசைகளை மகிமையாய் வாசிக்கிற, அது ஒரு குரூப் இருக்கும். அந்த ஆண்டவருக்குன்னு பரலோகத்திலே அவரை துதிக்கிறதற்கு, அவருக்கான அப்படியே நளினமான இசைகளை வாசிக்கிறதற்கு, அவரை மகிமைப்படுத்துறதுக்கு ஒரு கூட்டம். அதுதான் அந்த கூட்டத்துக்கு லீடர் தான் யாரு? அந்த தூதர்களின் கூட்டத்துக்கு லீடர் தான் இந்த லூசியேல். இப்படி 3 விதமான பிரதானமான தூதர்கள் இருந்தார்கள். இப்ப இவங்க 2 பேருக்கும் அதிகமா கர்த்தருக்கு நியர்பை இருக்க வேண்டிய அந்த வாய்ப்பு அதிகமா இருக்காது. ஆனால்
இந்த இசை வாசிக்கிற, இந்த பாடுகிற, இந்த குழுவை வைத்திருக்கிற இந்த தூதனுக்கு தான் கர்த்தருக்கு அருகாமையிலே இருக்கிற அந்த வாய்ப்பு இருக்கும் இல்லையா? ஏன்னா துதிகளின் மத்தியிலே ஆண்டவர் வாசம் செய்கிறவர், துதிகளிலே பிரியப்படுகிறவர். அப்போ அவருக்கு அந்த துதியை செலுத்துகிறதற்கு இவன் செயல்பட்டவரினாலே இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா கிறிஸ்டியானிட்டி நம்ம நம்முடைய அதாவது சமுதாயத்திலே எல்லாவற்றிலும் பார்த்தீங்கன்னா இசை மேலோங்கி இருக்கும் இல்லைங்களா? இசை எங்குமே மேலோங்கி இருக்கும். அதை பாடுகிறவர்கள் பிரதானமாக பாடுகிற அந்த பாட்டை கொண்டே அவங்க என்ன பண்ணுவாங்க, ஃபேமஸ் ஆகுறாங்க இல்லையா? பாடல் இசைகளை வச்சு அநேக பேர் என்ன பண்றாங்க, ஃபெமிலியரா இருக்காங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா பிசாசு அதை வச்சு என்ன பண்றான், மனுஷனை மேன்மைப்படுத்தி இசைக்கு முக்கியத்துவம் சபையில அதிகமா இருக்கிறது, வார்த்தைக்கு முக்கியத்துவம் இல்லாதபடிக்கு இன்னைக்கு அதிகமா பிசாசு செயல்பட்டு கொண்டிருக்கிறார். ஆனா ரெண்டுமே பேலன்ஸ்டு தான். ஆண்டவர் துதிக்கிறதும் முக்கியம், வார்த்தையும் முக்கியம் இல்லையா? ரெண்டுமே ஆண்டவர் துதிகளிலும் பிரியப்படுகிறார், அவருடைய வார்த்தையும் வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறார். ஆனா இந்த லூசியல் என்ற தூதன் இந்த இசை வாசிக்கிறவனாய் அந்த பாடுகிற அந்த நளினம் மகிமை இதெல்லாம் அவன் வெளிப்படுத்தும் பொழுது அவனுக்குள்ளாய் ஒரு பெருமை வந்தது. அவனுக்குள்ளாய், ஏன்னா அவன் கர்த்தருக்கு ரொம்ப கிட்ட இருக்கா இல்லையா? ஆண்டவர் துதிக்கிற அந்த இடத்துக்கு அவருடைய ஸ்தானத்துல இல்ல, ஆனா என்ன செய்கிறான், அவர் மகிமையில இருக்கிறார், உன்னதத்துல இருக்கிறாரு. இவன் என்ன பண்றான், கொஞ்சம் அந்த கீழே ஸ்தானத்துல அவன் என்ன பண்றான், அவன் ஆண்டவரை துதித்துக் கொண்டிருக்கிறான், மகிமைப்படுத்துறான், பாடுறான். அப்போ அந்த அவன் பாடுகிற அந்த பாடல், அந்த ஞானம், அந்த நளினம், அந்த இசை இதெல்லாம் அவனுக்குள்ள என்ன வருது, ஒரு பெருமை அவனுக்கு என்ன செய்கிறது, கொடுத்து விடுகிறது. அப்போ அவன் என்ன செய்கிறான்னா அவன் அப்போ அந்த அதிநிமித்தமா அவன் என்ன செய்கிறான்னு சொன்னா, நான் வானத்துக்கு ஏறுவேன், நான் தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன், வடப்புறத்தில் உள்ள ஆராதனை கூட்டத்தின் பர்வதத்திலே வீற்றிருப்பேன். ஆராதனை கூட்டத்தின் பர்வதத்திலே. அப்ப அவன் ஆராதனை கூட்டத்துக்கு தலைவன். இவன் என்ன சொல்றான்னா, ஆராதனை கூட்டத்தின் பர்வதம், அதுக்கு மேலே நான் என்ன பண்ணுவேன், நிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்றான், அந்த வார்த்தைகளை அவன் சொல்லுகிறான், நான் ஏறுவேன் என்று சொல்லி அவன் சொல்லும் பொழுது, ஆராதனை கூட்டத்தின் பர்வதத்திலே வீற்றிருப்பேன் என்றும், நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களில் ஏறுவேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்றும் நீ உன் இருதயத்தில் சொன்னாயே. எப்படி சொன்னானா, லூசியில் எப்படி சொன்னானா, இருதயத்திலே. அவன் வாயில கூட சொல்லல, இருதயத்துல தான் சொன்னான். அல்லேலூயா. ஆண்டவர் இருதயத்தின் நினைவுகளை அறிந்திருக்கிறார் இல்லையா? அதுவும் அவர் இருக்கிற அந்த பரலோகத்துல அங்க இருக்கும் போதே இந்த நினைவு வருதுன்னா ஆண்டவர் விட்டுருவாரா? அப்போ உன் இருதயத்தில் சொன்னாயே, ஆனாலும் நீ அகாதமான பாதாளத்திலே தள்ளுண்டு போனாய். அல்லேலூயா. அந்த நினைவு வந்ததுமே கர்த்தர் என்ன செய்தார், அவனை தள்ளிட்டார். அவர் மகிமையை அவர் யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டார். ஆமென். அவர் மகிமையை அவர் யாருக்குமே விட்டு கொடுக்க மாட்டார். அதுல அவர் பொசசிவானவர். அல்லேலூயா. ஏன்னா அவர் தான் ஒன் அண்ட் ஒன்லி. அப்ப அவரை தவிர ஒரு மேன்மை இந்த உலகத்துல இருக்க முடியாது. அப்ப அவர் எப்படி அதை விட்டு கொடுக்க முடியும் அந்த ஸ்தானத்தை? இன்னைக்கு ரொம்ப தாராளமாய் அவருடைய மகிமை விட்டு கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அவர் பொறுமையா இருக்கிறான்னு சொன்ன காரணம் இருக்கிறது. அல்லேலூயா. அப்ப இங்கே நாம் பார்க்கும் பொழுது அவருடைய மகிமை, அவன் அந்த ஸ்தானத்துக்கு ஏறுவன் அவன் நினைக்கும் பொழுதே கர்த்தர் என்ன பண்ணாரு, தள்ளும்படியாய் அவனுக்கு ஆண்டவர் அந்த தள்ளப்பட்டு போனவனாய் ஆண்டவனை மாற்றினார். அல்லேலூயா. இதை நீங்க எடுத்துக்கோங்க, நீங்க நோட் பண்ணிக்கோங்க, எந்த அதிகாரம் எந்த வசனம். ஏன்னா லூசியல் என்பவர் யாருன்னு, எப்படி பிசாசு உருவானான்னு உங்களுக்கு தெரியணும் இல்லையா? அப்ப ஆண்டவர் நல்லாதான் எல்லாத்தையும் படைச்சாரு. ஆனால் அங்க இருக்க அந்த பிரதானமான தூதனுக்குள்ளேயே அந்த ஒரு பெருமை உள்ளே நுழைய ஆரம்பிச்சது. அந்த உடனே அவனை தள்ளினான்னு சொல்லி நான் பார்க்கிறோம். இப்படித்தான் இந்த பிசாசு உருவான. அப்பதான் அவன் லூசியலா இருந்த அவன் தள்ளப்பட்ட பிறகு லூசிஃபர் ஆனான். அல்லேலூயா. லூசிஃபர் என்றது சாம்பல். அப்போ அவன் அவ்வளவு அழகும் அவ்வளவு நளினமும் அவ்வளவு மகிமையும் நிறைந்தவனாக இருந்தான் ஆண்டவர்கிட்ட இருக்கிற வரைக்கும். எப்ப தள்ளப்பட்டான் அவன் சாம்பல் நிறத்திலே மாறிவிட்டான். இல்லையா? மனுஷனுடைய கலர் சாம்பல் கலர்ல இருந்தா எப்படி யோசிச்சு பாருங்க. பிளாக்கா இருப்பாங்க, ப்ரௌனா இருப்பாங்க, அது வேற கலர். ஆனா சாம்பல் கலர் ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்கும் இல்லையா? அது ஒரு மாதிரி அழுக்கு படிந்தது. அப்ப பிசாசு சாம்பல் நிறமாய் மாறினான், தள்ளப்பட்டான். லூசியலா இருந்தவன் கேப்ரியல், மிகாவே, லூசியல் என்று சொல்லி 3 தூதரில் ஒருவனாய் தள்ளப்பட்ட பிறகு லூசிஃபராய் மாறிவிட்டான், சாம்பலாய் மாறிவிட்டான். அல்லேலூயா. பாதாளத்துக்கு, அதுதான் அவனுடைய இருப்பிடம், பாதாளம். இன்னைக்கு பாதாளம் இருக்கு இல்லையா? இன்னைக்கு அநேகர்
கிறிஸ்துவுக்குள்ளாய் மறிக்காதவர்கள் இப்ப எங்க இருக்காங்க? பாதாளத்திலே. அவன் பாதாளத்தில் தள்ளிட்டு போனாங்க. வேதம் தெளிவாய் சொல்லுகிறது இது அவனுக்காக நியமிக்கப்பட்ட இடம். அப்ப அவனை தள்ளும் போது அவனோடு கூட ஒரு கூட்டமும் என்ன செய்தது? அவனோடு கூட தள்ளப்பட்டது. யாரு? அவன் கூடவே இருந்தானுங்க இல்லையா? அவன் கூட இருந்த அந்த தூதர்கள், மற்ற தூதர்கள், அவங்க எல்லாம் என்ன பண்ணாங்க? நீங்க அழகா பாடுறீங்க, ரொம்ப இதுவா இருக்கு, நீங்க தான் லீடர் அப்படின்னு பெருசா ஏத்தி விட்டவங்களே மொத்தத்தையும் ஆண்டவர் பண்ணிட்டாரு. 1/3 கூட்டத்தை, அந்த தூதர் கூட்டத்தை ஆண்டவர் பண்றாரு, மொத்தமா பாதாளத்திலே தள்ளுண்டு போகும்படியா செய்கிறார். அதுதான் இங்க நம்ம பார்க்கலாம், அதிகாலை மகனாகி விடிவெளி என்று சொல்லி. அப்போ இந்த பிசாசு, இந்த தள்ளப்பட்ட ஒரு தூதன், இவன் என்ன செய்கிறான்னு சொன்னால், இந்த டைம் அவன் என்ன பண்றான்? எடுத்துப்பான். அவன் கிரியைகளுக்கு, அவனுடைய எல்லா விதமான அந்தகாரத்தின் செயல்பாடுகளுக்கு பிசாசு என்ன பண்றான்? இந்த டைம் அவன் எடுத்துப்பான். அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, இந்த நேரத்திலே நீங்க என்ன தேடுங்க. அல்லேலூயா. இந்த அதிகாலையில நீங்க என்ன பண்ணுங்க? தேடுங்க என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். ஆமென். நாம் இந்த அதிகாலையில ஆண்டவரை தேடுகிறது மிகப்பெரிய ஒரு பாக்கியம். அல்லேலூயா. மிகப்பெரிய ஒரு கிருபை. நம்ம ஆராதனை மட்டும் இல்ல, நம்முடைய தினந்தோறும் நம்முடைய வாழ்க்கையிலும் நம்ம என்ன பண்ணணும்? அதிகாலையில் நம்ம கர்த்தரை தேடுகிறாய் நம்ம இருக்கணும். அந்த நேரத்தை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா நம்ம பிசாசு எந்த விதத்திலும் என்ன பண்ண முடியாது, தொட முடியாது. அந்த நேரத்து ஜபத்தில் நம்ம உட்கார்ந்துட்டு நம்ம நடுங்கி போவோம். அல்லேலூயா. அந்த அதிகாலை நேரத்தில் நம்ம ஜபத்துல உட்கார்ந்தோம்னு வச்சுக்கோங்க, பயந்துருவான். ஐயோ ஏதோ நமக்கு நடக்க போகுதுன்னு அப்படி பிசாசு தெரிந்து கொள்வான். அதனால நம்ம அந்த அதிகாலை நேரத்தை நாம் கண்டிப்பாக நாம் பிரயோஜனப்படுத்திக் கொள்ளணும். அதனால தான் ஆண்டவர்பட்ட அந்த 4ஆம் ஜாமத்திலே, அந்த அதிகாலை வேளையிலே இங்க புயல் அடித்துக் கொண்டிருக்கிறது. ஆண்டவர் அந்த புயலின் மேல் நடந்து வருகிறார். அந்த அலசடிப்படுகிற அந்த அலையின் மேல கர்த்தர் நடந்து வருகிறார். அல்லேலூயா. எந்த கொந்தளிக்கிற அலையோ, பிரச்சனையோ, போராட்டமோ, காலையில தேவனுடைய சமூகத்துல முழங்கால் படிட்டுருங்க. அல்லேலூயா. ஆண்டவர் பிரச்சனையின் மேல் நடந்து வருவார். அல்லேலூயா. அந்த பிரச்சனைகளை அவர் மாற்றுவார், பிரச்சனைகளை அடக்குவார், பிரச்சனைகள் இல்லாமல் கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. அதனால நீங்க அதிகாலையில கர்த்தரை தேடுகிறத நிச்சயமா நீங்க பழக்கமா வச்சுக்கோங்க. கர்த்தர் நிச்சயமாய் நம்மை தேடி வந்து அந்த பிரச்சனைகளை மாற்றுகிற தேவன். இங்கே நாம் பார்க்கும் பொழுதும் அந்த 4ஆம் ஜாமத்தை, இந்த 3 மணிலிருந்து 6 மணிக்குள்ள இந்த சம்பவம் நடக்கும் பொழுது கர்த்தர் என்ன செய்கிறார்? அங்கே அவர் நடந்து வருகிறார் சொல்லி நாம் பார்க்கிறோம். இயேசு கடலின் மேல் நடந்து அவர்களிடத்திற்கு வந்தார். அல்லேலூயா. நாம் அதிகாலை கர்த்தரை தேடும் பொழுது கர்த்தர் அதிகாலையில் என்ன பண்ணுவாரு? நம்முடைய பிரச்சனைகள் இருக்கிற அந்த சூழ்நிலையை தேடி அவர் நம்மிடத்திலே வருவார். அடுத்த வசனம் 26. அல்லேலூயா. அதாவது ஆவேசம் என்று சொல்லும் பொழுது என்னது? அசுத்த, ஏதோ இதுவரைக்கும் பார்த்ததே கிடையாது. இதுவரைக்கும் ஒரு மனுஷன் வெறும் அந்த கடல் மேல நடக்கிறது அவங்க கண்ணில் பார்த்ததே கிடையாது. அவங்களும் மீன் பிடிக்கிறவங்க தான். நிறைய பேர் இந்த போட்ல இருந்தவங்க, நிறைய பேர் மீன் பிடிக்கிறவங்க. பேதுரு, யாக்கோபு, யோவான், இவங்கெல்லாம் யாரு? மீனவர்கள். இவங்க மீன் பிடிச்சிருக்காங்க. எத்தனையோ தடவை நடு விசிலாம் நைட்டு போயிட்டு இரவெல்லாம் மீன் பிடிச்சிருக்காங்க. ஏசப்பா ஃபர்ஸ்ட் பேதுருவை தேடி போகும்போதும் பேதுரு என்ன பண்ணாரு? ராவெல்லாம் நான் பிரயாசப்பட்ட ஒன்னாகப்படலாம் ஆண்டவர்னு சொல்றாரு இல்லையா? அப்ப இரவெல்லாம் மீன் பிடிக்கிறவங்க தான் அவங்க. இரவெல்லாம் இந்த மாதிரி நடு விசில எல்லா நேரமும் நடுக்கடல்ல இவங்க மீன் பிடிக்கிறவங்க. இவங்களுக்கு அது ஒன்றும் புதிய விஷயம் கிடையாது. ஆனா ஒரு நாளும் அவங்க நடுக்கடல்ல இப்படி ஏதோ எந்த ஒரு உருவத்தை அவங்க பார்த்ததில்லை இல்லையா? அப்ப இரவெல்லாம் அவங்க மீன் பிடிச்சாலும் இந்த மாதிரி ஒரு காரியத்தை அவங்க பார்த்ததில்லை. அப்ப திடீர்னு இப்படி ஒரு காரியம் நடக்குதுன்னா அவங்களுக்கு எப்படி இருக்கும் இல்லையா? ஒரு நல்ல இருட்டு வேளையில ஒரு உருவம் தண்ணி மேல நடந்துட்டு வருது அப்படின்னா எப்படி இருக்கும் அவங்களுக்கு? யாரா இருந்தாலும் என்ன இருக்கும்? ஒரு திடீர்னு ஒரு பதட்டம் இல்லையா? அப்போ இவங்களுக்கு எல்லாம் பயம் வந்துருச்சு. ஐயோ ஆவேசம். ஆவேசம் என்னது? ஆவேசம் என்னது? என்ன இங்கிலீஷ்ல என்னமா போட்டிருக்குது? ஸ்பிரிட். ஏதோ ஒண்ணு, ஏதோ ஆவேசம் என்னது? அவங்க போலீஸ் ஸ்பிரிட்டியா சொல்லியிருப்பாங்க. ஆவி, ஏதோ ஒரு ஆவி வருது. ஸ்பிரிட்னா என்னது? ஆவி. ஏதோ ஒரு ஆவி வருது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஏதோ ஒரு ஆவி வந்துட்டு இருக்கோம். ஆவி வருது. அதான் ஆவேசம் நீங்க போட்டிருக்கு. அப்போ ஆவேசமாக இருக்கிறாங்க. அப்போ ஆவி வருதுன்னு சொல்லி அவங்க என்ன பண்றாங்க? அங்க கத்துறாங்க. அப்போ ஏன்னா அந்த சம்பவம் ஏசப்பா மட்டும்தான் நடத்திருக்காரு. எங்கேயுமே யாருமே பழைய பாட்டுல கூட நம்ம பார்க்க முடியாது. அப்போ
போறாங்க. இஸ்ரவேல் ஜனங்க செங்கடலுக்கு நடுவுல போறாங்க. இதெல்லாம் தண்ணிக்கு நடுவுல ஒட்டுமொத்த ஜனங்களும் போறாங்க. ஆனா மேல யாருமே நடந்தது இல்லை. அப்ப அந்த ஒரு நடுநிசி நேரத்துல ஒரு உருவம் நடந்து வருகிறது சொன்னால் அது ஏசப்பா மட்டும்தான் அப்படிப்பட்ட ஒரு சம்பவத்தை அவர் நிகழ்த்துகிறார். அதுக்கு பிறகு நீங்க பாத்தீங்கன்னா 27ஆம் வசனம், இயேசு சொல்ற உடனே திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதீர்கள். அல்லேலூயா. 3 வார்த்தையை உங்களுக்கு சொல்றாரு. என்னது? திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதீர்கள். அல்லேலூயா. அப்ப திடன் கொள்ளுங்க, தைரியமா இருங்க, நான் தானே, நீங்க பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லி இந்த வார்த்தையை கேட்டதுமே அவங்க யாரும் தெரிஞ்சுக்கிறாங்க? ஏசப்பா. அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில ஏசப்பா நம்முடைய பிரச்சனைகளின் மத்தியில அவர் சொல்லுகிற வார்த்தை திடன் கொள்ளுங்கள். அல்லேலூயா. பயப்படாதீங்க, நான் இருக்கேன்ல, பயப்படாதீங்க. அப்ப எந்த சூழ்நிலையா இருந்தாலும் கர்த்தர் நமக்கு சொல்லுகிற வார்த்தை திடன் கொள்ளுங்கள். அல்லேலூயா. நான் இருக்கிறேன், நாங்க கூட இருக்கிறேன், நீங்க பயப்படாதீங்கன்னு சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். இந்த பயப்படாதீர்கள் என்ற வார்த்தையை நாம் நம்முடைய வாழ்க்கையில என்ன பண்ணணும்? பிடித்துக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற எல்லா பயத்தின் சூழ்நிலைகளையும் கர்த்தர் மாற்றுகிறவராக இருக்கிறார். அப்ப அந்த கொந்தளிக்கிற அந்த காற்று அலையின் மத்தியிலே அந்த நடுநிசி நேரத்துல அதுவும் ஒரு ஆவி போன்ற ஒரு சூழ்நிலை அவங்க பார்க்கும் பொழுது அவங்களுக்கு இருக்கிற அந்த பயத்தை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், பயப்படாதிருங்கள், திடன் கொள்ளுங்கள் சொல்லி இந்த நாளிலும் கூட கர்த்தர் சொல்லுகிற இந்த வார்த்தையை நாம் பற்றிக்கொள்வோம். எந்த சூழ்நிலையா இருந்தாலும் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் என்னை கைவிட மாட்டார், கர்த்தர் என்னை வழிநடத்துவார் என்று சொல்லி நாம் கர்த்தருக்குள்ளாய் நம்மை திடப்படுத்திக் கொள்ள வேண்டும், நம்மை தைரியப்படுத்திக் கொள்ள வேண்டும், அந்த விசுவாசத்தின் பலனில் இருக்க வேண்டும். எந்த சூழ்நிலை நம்மை சேதப்பட கர்த்தர் என்ன பண்ண மாட்டாரு? விட மாட்டார். அல்லேலூயா. நல்ல இந்த சூழ்நிலை கர்த்தர் அவளை பார்த்து இந்த வார்த்தை அவர் சொன்னதும் 28ஆம் வசனத்துல வாசிக்குமா? இப்போ இங்க ஆண்டவர் இந்த திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதீர்கள் என்று சொன்னதும் பேதுருவுக்குள்ள என்ன வந்துச்சு? ஒரு தைரியம் வந்தது. எதை கேட்டு? திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதீர்கள் சொன்னதும் இந்த தைரியம் பேதுருவுக்குள்ளாய் வந்தது. இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார், நமக்கு வார்த்தைகளை கொடுத்திருக்கிறார். பயப்படாத, நான் முன்னே இருக்கிறேன், தெரியாதே, நான் உன் தேவன் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். நிறைய வார்த்தைகள் நமக்கு கொடுத்திருக்கிறார். அப்ப அந்த வார்த்தைகளை நாம பெற்றுக்கொள்வது நம்ம என்ன பண்ணணும்? நமக்குள்ள ஒரு தைரியம் வரணும். இப்போ பேதுரு எந்த சூழ்நிலை இருக்கிறாரு? ஒரு அலசடி படுகிற ஒரு படகுல இருக்கிறார். இன்னும் அவங்களுக்கு ஒரு டவுட் இருக்கு, ஏதோ ஒரு உருவம் வந்துட்டு இருக்கேன்ற ஒரு டவுட்டோட தான் பார்த்துட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில திடன் கொள்ளுங்கள், பயப்படாதீர்கள், நான் தான் என்று சொன்னதும் உடனே அடுத்த செகண்டே ஒரு விசுவாசத்தை பேதுரு பெற்றுக் கொள்கிறார். அல்லேலூயா. அப்ப நமக்குள்ள எந்த சூழ்நிலையா இருந்தாலும் நமக்கு கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்கிறான்னு சொன்னால் உடனே நமக்குள்ள ஒரு விசுவாசம் வரணும், நம்பிக்கை வரணும், தைரியம் வரணும். நம்ம கேட்கக்கூடாது, சூழ்நிலை இப்படி இருக்கே, ஆண்டவர் இதை சொல்லிட்டாங்க நடந்துருமா அப்படி நம்ம யோசிக்கவே கூடாது. இல்ல சூழ்நிலை இப்படி இருக்கு, வார்த்தையும் கொடுத்திருக்கிறார், ஆனா இன்னும் நிறைவேறலையே அப்படின்னு நம்ம யோசிக்க கூடாது. ஏன்னா பேதுரு எந்த நிலைமையில அந்த வார்த்தையை விசுவாசிச்சாரு? ஆமா, கொந்தளிக்கிற கடல் என்ன செஞ்சிட்டு இருக்கு? கொந்தளிச்சிட்டு இருக்கு. படகு அலசடி பட்டு கொண்டிருக்கிறது. ஏசப்பா அங்க வந்து நிக்கிறாரு, கடல் மேல வந்து தரையில நின்று கூட சொல்ல, கடல் கொந்தளிக்கிற கடல் மேல நின்றுதான் சொல்றாரு. அல்லேலூயா. ஆண்டவர் எந்த பிரச்சனைகள்ல நிக்கிறோமோ அந்த பிரச்சனைகள்ல நின்றுட்டுதான் சொல்றாரு. நம்ம கிட்டயும் ஆண்டவர் தான் சொல்றாரு. நாம எந்த சூழ்நிலை இருக்குமோ அந்த சூழ்நிலையில கர்த்தர் நம்மோடு கூட இருந்து சொல்லுகிறார். அல்லேலூயா. திடன் கொள்ளுங்கள், பயப்படாதீர்கள் என்று சொல்லி. அப்போ பேதுரு அந்த சூழ்நிலையில இருந்தாலும் அடுத்த செகண்டே கதர்னவங்க தான், பயப்பட்டவங்க தான், ஆனா அடுத்த செகண்டே பேதுருக்குள்ள இருக்கிற பயம் அவரை விட்டு விலகி போச்சு. அல்லேலூயா. ஏனென்றால் அந்த வார்த்தையை சொன்னவர். அல்லேலூயா. இன்றைக்கு நாம் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் நாம் விசுவாசிக்க வேண்டியது எதை? கர்த்தருடைய வார்த்தையை, அந்த வார்த்தையை சொன்னவரை. அல்லேலூயா. எந்த சூழ்நிலை இருந்தாலும் சரி, எந்த நிலைமையில இருந்தாலும் சரி, நம்ம
நம்ம எந்த ஒரு அலசரி பண்ணுகிற சூழ்நிலை இருந்தாலும் நம்ம ஒன்னே ஒன்றுதான் விசுவாசிக்கணும், அந்த வார்த்தையை நாம் விசுவாசிக்க வேண்டும். வார்த்தையை சொன்னவரை, வார்த்தையானவரை நாம் விசுவாசிக்க வேண்டும். ஹல்லேலூயா. இப்ப இங்கே இந்த பேதுரு அந்த செகண்ட் என்ன பண்றாரு? அவர் விசுவாசிக்கிறார். அந்த வார்த்தையை அவர் விசுவாசிக்கிறார். விசுவாசிச்ச உடனே அடுத்த செகண்ட் ஒரு ரிஸ்க் எடுக்கிறார் பாருங்க. வார்த்தை வந்ததுமே உடனே தைரியம் வந்தது மட்டும் இல்ல, அடுத்த ரிஸ்க் எடுக்கிறாரு. என்னது? அந்த எந்த கடல் அலசடிப்பட்டு கொண்டு இருக்கிறதோ, எந்த ஆளை மோதி கொண்டு இருக்கிறதோ, இப்ப அது மேல நடக்கிறதுக்கு அவர் முடிவு எடுத்துட்டார். ஹல்லேலூயா. நாம் ஆண்டவருடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டோமானால் தைரியமாய் செயல்படுவோம். ஹல்லேலூயா. எந்த சூழ்நிலையா இருந்தாலும் சரி தைரியமாய் செயல்படுவோம். ஹல்லேலூயா. பயப்படாதே, நான் உடனே இருக்கிறேன், நான் பேர் சொல்லி அழைத்தேன்னு சொன்ன தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ இந்த வார்த்தையை கேட்டு நாம நான் விசுவாசிக்கிறான் வேற, அந்த விசுவாசத்தை வைத்து செயல்படுகிறது வேற. ஹல்லேலூயா. இப்ப பேதுரு விசுவாசித்தது மட்டுமல்ல, அடுத்து என்ன பண்றாரு? அந்த எந்த பிரச்சனை இருக்கிறதோ, எந்த கடல் இருக்கிறதோ, அந்த கடல்ல நடக்கிறதுக்கு அவர் என்ன பண்ணிட்டாரு? முடிவு பண்ணிட்டார். ஹல்லேலூயா. கர்த்தரை நம்பி காரியத்தை செய்யுங்கள், கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். ஹல்லேலூயா. கர்த்தர் மேல நம்பிக்கை வைங்க, கர்த்தர் மேல விசுவாசம் வைங்க. கர்த்தர் நிச்சயமாய் நம்மோடு கூட நம்மை நடத்த அவர் வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப இங்கே நாம் பார்க்கும் பொழுது அவர் உடனே என்ன பண்ண? பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே, நீரேயானால் நான் ஜலத்தின் மேல் நடந்து உம்மிடத்தில் வர கட்டளையிடும். ஹல்லேலூயா. ஒண்ணுதான், நீங்க என் கூட இருக்கீங்க. என்னது? இங்க எனக்கு இந்த வார்த்தையை கொடுத்த நீங்க என் கூட இருக்கீங்க. வார்த்தை நீங்க. அப்ப நீங்க இருக்கும்போது என்னை இந்த காரியத்தை செயல்படுத்துவதற்கான பலனையும் நீங்க கொடுங்க. அஷூரன்ஸ் நம்ம யார்கிட்ட பெற்றுக்கொள்றோம்? உத்தரவாதத்தை யார்கிட்ட பெற்றுக்கொள்கிறோம்? கர்த்தரிடத்தில். ஏசப்பா கிட்ட நம்ம உத்தரவாதம் பெற்றுக்கொள்கிறோம். ஏன்னா வாக்கு கொடுத்தவர் அவர். அவர் வாக்கு கொடுத்துட்டா வாக்கு மாற மாட்டார். ஹல்லேலூயா. அப்ப அந்த வார்த்தையை அவரிடத்திலிருந்து நாம் பெற்றுக்கொண்டோமானால் நிச்சயமாய் வெற்றி உண்டு. ஹல்லேலூயா. நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. ஹல்லேலூயா. அப்ப இந்த வார்த்தையை அவர் பெற்றுக்கொண்டபடினால, பெற்றுக்கொண்டவர் வல்லமையுள்ளவர் என்பதனால அவர் சொல்லுகிறார், ஆண்டவரே, நீரேயானால் நான் ஜலத்தின் மேல் நடந்து உம்மிடத்தில் வர கட்டளையிடும் என்றான். அதற்கு அவர் அடுத்த வசனம் வாசிமா. இங்கே பார்க்கும் பொழுது அதற்கு ஆண்டவர் சொல்றாரு, வா என்றார். அப்பொழுது பேதுரு படவை விட்டிறங்கி இயேசுவிடத்தில் போக ஜலத்தின் மேல் நடந்தான். இப்ப ஆண்டவர் பண்றாரு, ஓகேப்பா, நீ என்ன நம்பிட்டல்ல, நீ இறங்க, நான் பாத்துக்கிறேன். ஹல்லேலூயா. ஒன்னே ஒண்ணுதான், என்ன நம்பு, என் வார்த்தையை நம்பு, என் வார்த்தையை விசுவாசி. அது கர்த்தர் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறார். அப்போ ஆண்டவர் சொல்றாரு, வான்றாரு. நான் தானே சொன்னேன், நீ என்ன நம்புறல, வா, நான் உன் கூட இருக்கேன். ஹல்லேலூயா. நான் உன் கூட இருக்கேன், நீ காரியத்தை நடப்பின்ற மாதிரி ஆண்டவர் இந்த வேளையிலும் கூட பேதுருக்கு சொன்னது போல நமக்கும் சொல்லுகிறார். அங்கே ஆண்டவர் வா என்றார். அப்பொழுது பேதுரு படவை விட்டிறங்கி, ஹல்லேலூயா. எந்த படகு? சரி, நம்ம தண்ணில படகும் என்ன எங்கதான் இருக்கு? படகு எங்கதான் இருக்கு? தண்ணில தான் இருக்கு. அந்த படகும் என்ன ஆயிட்டு இருக்கு? கப்பல்ல அது ஆடிட்டு தான் இருக்கு. ஆனாலும் டைரக்டா தண்ணில இறங்குறதை விட படகுல இருக்கிறது என்னது? கொஞ்சம் சேஃப்டி இல்லையா? அதனால அவங்க படகுல இருக்காங்க. ஆனா கர்த்தர் சொல்லிட்டானதும் அவன் அந்த ரிஸ்க் எடுக்கிறான். ஹல்லேலூயா. படகை விட்டிறங்கி அந்த சேஃப்டின்ற ஒரு இடத்த அவன் என்ன பண்றான்? அவன் பார்வைக்கு எது பாதுகாப்போ அதை விட்டு கர்த்தர் எனக்கு பாதுகாப்பா இருக்கிறார். ஹல்லேலூயா. நாம இன்னைக்கு நம்முடைய ஒரு படகின்ற ஒரு வட்டத்துக்குள்ள நம்ம வச்சுக்கிட்டு எனக்கு இது பாதுகாப்பு, இது பாதுகாப்பு, இது பாதுகாப்பு நம்ம என்ன பண்றோம்? அந்த பாதுகாப்பை, நம் கண்களுக்கு தெரிந்த ஒரு பாதுகாப்பை நம்ம என்ன பண்றோம்? நம்பிக்கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆனால் கண்களுக்கு தெரியாத ஒரு கடல் அளவான ஒரு பாதுகாப்பு நமக்கு இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பா இருக்கிறார். அதனால நாம ஒரு உலகம் என்றால் நம்ம உலகத்துல நாம எதை நம்பி இருக்கிறோமோ, நம்முடைய பொருளாதாரமோ, நம்முடைய வேலையோ, நம்முடைய ஆரோக்கியமோ, நம்முடைய குடும்பமோ, இது நமக்கு ஒரு படகு மாதிரி இல்லையா? நமக்கு ஒரு வட்டம். அப்ப நம்ம அதுக்குள்ளேயே இருந்துட்டு இருந்தா ஒரு பெரிய அற்புதத்தை நம்ம என்ன பண்ண முடியாது? நம்ம பார்க்க முடியாது. அதையே நம்ம நம்பிட்டு இருந்தோம்னா நம்ம அற்புதங்களை நம்ம என்ன பண்ண முடியாது?
பார்க்க முடியாது. இப்ப பேதுரு என்ன பண்றாரு? அதை விட்டு இறங்குறார். ஹல்லேலூயா. அதை விட்டு இறங்கி அதுக்கு மேலான ஒரு அற்புதம் எனக்கு இருக்கிறது. ஹல்லேலூயா. நான் ஆண்டவரை நம்புறேன். அப்ப நம்ம இந்த வட்டத்துக்குள்ளேயே இருக்கும்போது நம்ம பிரகாசிக்க முடியாது. ஹல்லேலூயா. கர்த்தரை நம்பி கர்த்தருடைய பலன்ல இருக்கும் பொழுது கர்த்தர் நம்ம என்ன செய்கிறார்? அசாதாரணமான ஒரு உயரத்திலே நம்மை கொண்டு போகிறவராக இருக்கிறார். இப்ப என்ன பண்றாரு அவரு? அந்த படகை விட்டு இறங்கி இயேசுவிடத்தில் போக ஜலத்தின் மேல் நடந்தான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அடுத்து அந்த 30ஆம் வசனத்தை வாசிமா. இங்கே நாம் பார்க்கும் பொழுது காற்று பலமாயிருக்கிறதை கண்டு பயந்து அமிழ்ந்து போகையில் ஆண்டவரே என்னை ரட்சியும் என்று கூப்பிட்டான். இப்போ அவன் படகுல இருந்து இறங்கி கடல்ல இறங்கிட்டான். கடல்ல இறங்கி இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காரு? நடந்துட்டு இருக்காரு. அந்த கடல் மேல நடந்துட்டு இருக்காரு. யாரை பார்த்து நடந்துட்டு இருக்காரு? ஏசப்பாவை பார்த்து. என்ன கடல் மேல இருக்கிறவர் யாரு? ஏசப்பா. அவர் என்னை காப்பாத்துவார். அவரை நான் நம்பிட்டேன். அவரை நம்பி நான் என்ன பண்ணிட்டேன்? கடல்ல இறங்கிட்டேன்னு சொல்லி அவரை பார்த்துக்கிட்டே அவர் என்ன செய்கிறார்? அந்த தண்ணீரின் மேல நடக்கிறாரு. அப்போ காற்று பலமா அப்போ அந்த இறங்கும் போதும் காத்து எப்படிதான் இருந்துச்சு? பலமா தான் இருந்துச்சு. ஆனா அவர் என்ன செய்யறாரு? ஆண்டவரை பார்க்கிற அந்த போக்கஸை விட்டுட்டு அவர் எதை பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு? கொஞ்சம் அந்த காற்றை பார்க்க ஆரம்பிச்சாரு. அப்பதான் அவருக்கு என்ன வருது? நம்ம தண்ணியில இருக்கிறோம், நம்ம அமிழ்ந்து போவோம் அப்படின்ற ஒரு பயம் அவருக்குள்ளாய் வந்தது. இப்ப நாம நம்முடைய பார்வையை ஏசப்பா மேல வச்சுட்டோம்னு சொன்னா நம்ம விசுவாசம் உள்ளவங்க தான். நம்ம விசுவாசத்துல வல்லவர்கள் தான். அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் நாம் அந்த விசுவாசத்தை நாம் விடாமல் பற்றி கொள்ளுகிறவர்களா இருக்க வேண்டும். கர்த்தரை நம்பி விசுவாசிச்சு நாம் ஆண்டவரை நம்பி நாம் என்ன பண்ணோம்? ஆண்டவரை எனக்கு செய்வீங்க நம்ம நினைப்போம். ஆனா நம்ம நடுக்கடல்ல, அதாவது அந்த சூழ்நிலைகள் ஒரு பிரச்சனைக்குள்ள நம்ம வரும்போது நம்ம என்ன பண்றோம்? கொஞ்சம் அந்த விசுவாசம் நமக்கு என்ன ஆகுது? ஒரு தளர்வு வருகிறது. நாம் அந்த சூழ்நிலைகளை நாம் பார்க்காதபடிக்கு நம்மை அழைத்தவர் வான்னு சொல்லிட்டார்ல. ஹல்லேலூயா. வான்னு சொன்னவர் நிச்சயமா நம்மளை என்ன பண்ணுவார்? கைவிட மாட்டார். நம்மை அழைத்தவர் உண்மையுள்ளவர், முடிவு பரியந்தம் அவர் நடத்த வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப நம்மை வா என்று அழைத்த தேவன், நம்மை ரட்சித்த தேவன், நம்மை தெரிந்து கொண்ட தேவன் நம்மை ஒரு நாள் என்ன செய்ய மாட்டார்? அவரு கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா. அப்ப நாம் அவரை மட்டும் தான் பார்க்கணும். நம்முடைய பிரச்சனைகளை நம்ம என்ன பண்ணக்கூடாது? பார்க்க கூடாது. ஹல்லேலூயா. பிரச்சனைகளை பேசுற மனிதர்களை பார்க்க கூடாது. சில பார்த்தீங்கன்னா நம்மளை டிசப்பாயிண்ட் பண்றதுக்காகவே வந்து பேசுவாங்க. ஹல்லேலூயா. இதெல்லாம் எப்படி நீங்க பண்ணுவீங்க? நீங்க கொஞ்சம் ரிஸ்க் எடுக்க விட்டுருங்க அப்படின்னுவாங்க இல்லையா? சில காரியங்கள்ல நீங்க வந்து இதெல்லாம் நமக்கு வேண்டாம், எதுக்கு நமக்கு அப்படின்வாங்க. இந்த காரியம் மனுஷங்க நம்ம ஆண்டவர் சொல்லிட்டாருன்னா நம்ம செயல்படுத்தணும். ஆண்டவர் வேண்டான்ட்டாருன்னா நம்ம அது என்ன ஒரு பெரிய காரியமா நம்ம செய்ய வேண்டியதில்லை. ஆனா கர்த்தர் நமக்கு தைரியத்தை கொடுக்கிறாருன்னா நாம் கர்த்தருடைய பலனை கொண்டு நம்ம என்ன பண்ணணும்? நாம் செயல்பட வேண்டும். ஹல்லேலூயா. நீங்க நான் பார்க்கும் பொழுது இன்னொரு விஷயம் நீங்க பாத்தீங்கன்னா, இங்க பேதுரு வந்து ஒரு சாதாரண மனுஷனா? யார் பேதுரு? ஒரு மீனவர். தண்ணியை பொறுத்த வரைக்கும் நான் சொல்றேன், பேதுரு வந்து ஒரு கல்லாதவர், ஒரு சாதாரண மனுஷன். ஆனா கடலை பொறுத்த வரைக்கும் கடலிலே கற்று தேர்ந்தவர் இல்லையா? கடலின் நடு ஆழம் வரைக்கும் போகக்கூடிய மனுஷன் பேதுரு. என்ன பிறந்ததுல இருந்தே, ஏன்னா ஒரு மீனவர், கலிலேயா கடலோரத்துல இருக்கிற ஒரு மனுஷன்னா பிறந்ததுல இருந்தே அவரை வந்து பறந்து அவரை வந்து கடல் தண்ணியில தான் கழுவி இருப்பாங்க போல இருக்கு. அந்த அளவுக்கு அவர் பிறந்ததுல இருந்தே அந்த கடலின் வாசனை, அந்த மண்ணின் வாசனை, அந்த உப்பு தண்ணி வாசனை தான் அவருக்கு. அந்த கடல்ல தான் அவர், கடலோரத்துல தான் அவர் வளர்றாரு. அப்ப அப்பத்துல இருந்து அவர் அந்த கடலின் ஆழம் என்பது அவருக்கு ஒரு சாதாரணமான விஷயம். கடலுக்குள்ள போகிறது அவருக்கு சாதாரணமான விஷயம். ஏசப்பா வராரு. அந்த கடைசியா ஏசப்பா வந்து தம்முடைய சீஷர்களை சந்திக்க வர்றார், பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுறதுக்கு முன்னாடி. அப்போ அது ஏசப்பான்னு தெரிஞ்சதோ உடனே இடுப்புல அவன் என்ன பண்றானா? இடுப்புல அந்த துண்டை கட்டிட்டு அவன் என்ன பண்றானா? கடல்ல குதிக்கிறான். அப்போ அவனுக்கு கடல்ல இருக்கிறது என்பது, கடல்ல குதிச்சு நீந்தி வருகிறான். கப்பல் போட்டு வந்து ஸ்லோவா போக போதுன்னு ஏசப்பாவை பார்க்குற அந்த ஈகர்னஸ், அந்த கடல்ல குதிச்சு அதுல நீந்தி வர்றான் பேதுரு. லாஸ்டா ஏசப்பா வந்து பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுறதுக்கு முன்னாடி அப்ப என்ன பண்ற? ஏசப்பா கரையில இவங்களுக்காக மீன் துண்டுகள்லாம் பொறிச்சு வைக்கிறார். ஹல்லேலூயா. எல்லாமே பண்றாரு அவர் தம்முடைய சீஷர்களுக்காக. நீங்க பார்க்கும் பொழுது அந்த அப்படிப்பட்ட ஒரு பேதுரு,
கடல் என்பது அவருக்கு ஒரு சாதாரணமான விஷயம். ஒரு கடல் என்பதை பார்த்து பயப்படக்கூடியவர் அல்ல. ஆனால் இந்த இடத்துல அவருக்கு என்ன வருகிறது? அதை பார்த்ததும் காற்று பலமா இருக்கிறதை கண்டு பயந்து அமிழ்ந்து போகையில், ஆண்டவரே என்னை ரட்சியும் என்று சொல்லி கூப்பிட்டார். இதை நீங்க கவனிச்சீங்கன்னா, நம்முடைய பிரச்சனைகள் என்பது நம்ம ஆண்டவரை நம்மையும் தாண்டி என்னவா இருக்கிறது? நம்மை மேற்கொள்ளுகிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா. நம்முடைய திறமை, நம்முடைய ஞானம், நம்முடைய பலம், நம்முடைய செல்வம், இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டு நம்மை மீட்டு விடுகிறதா கர்த்தர். ஹல்லேலூயா. நம்ம இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை எல்லாவற்றையும் நாம் வைத்து சமாளிக்கலாம் என்று சொல்லி நாம் நினைக்கும் பொழுது அவை எல்லாம் நமக்கு கை கொடுக்க முடியாது. இப்ப சின்ன வயசுல இருந்தே நீந்தினவர் தான் பேதுரு இல்லையா? சின்ன வயசுல இருந்தே நீந்தி பழகினவர் தான் பேதுரு. ஆனால் அவருக்கு ஏன் அந்த இடத்துல முடியல? அந்த இடத்துல ஏன் அவரால் முடியல? அவரால் தப்பிச்சிருக்க முடியாதா? மறுபடியும் நீதி படைக்கு வந்திருக்க முடியாதா? அவர் ஏன் அந்த வார்த்தையை சொல்லணும்? ஏன்னா எந்த சூழ்நிலையிலுமே நம்முடைய எந்த ஒரு காரியமும் கர்த்தருக்கு மிஞ்சினது இல்லை. ஹல்லேலூயா. நம்முடைய எந்த ஒரு பலமோ எந்த ஒரு செயலோ என்னதான் எக்ஸ்பர்ட்டா இருந்தாலும், என்னதான் எல்லாத்தையும் சமாளிக்கக்கூடியவங்களா இருந்தாலும், கர்த்தர் இல்லாமல் நம்மால் எதையும் செய்ய முடியாது. ஹல்லேலூயா. சிறு வயதிலிருந்தே கடலின் ஆழத்தை பார்த்தவர், சிறு வயதிலிருந்தே நடுக்கடலில் இருந்தவர். அவர் மீன் பிடிக்க போகும்போது எத்தனை புயலை பார்த்திருப்பார். இவ்வளவு பெரிய மனுஷன், பிரதானமான பெரிய தூதன், பெரிய சீஷன் அவர் தான். முதல் சீஷன் அவர் தான். வயசுல எல்லாரும் விட அவர் தான் பெரியவர். அப்ப அவ்வளவு வருஷம் இருந்தவர், அவ்வளவு வருஷம் அவர் வந்து வாழ்ந்திருக்காருன்னா, அவர் எத்தனை புயலை பார்த்திருப்பாரு மீன் பிடிக்க போகும்போது. அப்ப அதெல்லாம் ஒரு பிரச்சனை அவருக்கு. ஆனால் எதுவுமே, எந்த திறமையுமே, எந்த காரியமுமே கர்த்தருக்கு மிஞ்சினது இல்லை. ஹல்லேலூயா. நம்முடைய ஞானம், நம்முடைய படிப்பு, நம்முடைய அறிவு, நம்முடைய எந்த ஒரு காரியமும் எதுவா இருந்தாலும் சரி, அவருக்கு முன்னாடி ஒண்ணுமே கிடையாது. எல்லாமே குப்பைதான். ஹல்லேலூயா. பேதுருடைய எக்ஸ்பீரியன்ஸ் ஆண்டவருக்கு முன்னாடி ஒண்ணுமே இல்லை. அவர் அந்த புயலை அதட்டினாதான், அவர் அந்த தண்ணியில இருந்து தூக்கி எடுத்தாதான், அவர் இருக்கிற இடத்துல எல்லாமே அவரால் மட்டும்தான் முடியும். ஹல்லேலூயா. நம்முடைய திறமையும் நம்முடைய செயலும் ஒன்றுக்கு உதவுதான். அப்ப நாம யாரை நம்பி இருக்கிறோம்? நம்ம யாரை நம்பி இருக்கிறோம்? கர்த்தரை நம்பி இருக்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தரை நம்பி இருக்க வேண்டும். எதையுமே நம்ம சார்ந்திருக்க கூடாது. இது என்னை காப்பாற்றும், இது எனக்கு செய்யும், இது எனக்கு உதவி செய்யும், இது என்ன வழிநடத்தும், எதுவுமே அவருக்கு முன்னாடி ஒன்றுமே இல்லை. ஹல்லேலூயா. எல்லாவற்றுக்கும் அவருடைய உதவி நமக்கு தேவை. ஆண்டவரே என்னை ரட்சியுன்றானே, எதுக்காக? இவருக்கு தெரியும் தானே, நீந்த தெரியும் தானே, இவர் மீனவர் தானே, எல்லாத்தையும் பார்த்தவர் தானே, நானே பார்த்துக்கிறான் சொல்லிக்கலாம்ல, நானே நீந்தி போயிட்டு சொல்லிக்கலாம்ல. ஏன்? ஹல்லேலூயா. எல்லாமே அவருக்கு முன்பாக ஒன்றுமே இல்லை. எல்லாமே அவரை மிஞ்சி ஒண்ணுமே கிடையாது. அதனால இந்த நாளிலும் கூட இந்த காரியம், இந்த சம்பவத்தை நான் படிக்கும் போது எனக்கு இந்த வார்த்தை என்ன ரொம்ப தொட்டுச்சு. யோசிச்சு பாருங்களேன். பேதுருவுக்கு பயமா தண்ணி? பேதுருவுக்கு புயல் பயமா? இவ்வளவு பார்த்த பேதுருவுக்கு, இவ்வளவு சின்ன வயசுல இருந்து இருந்த பேதுருவுக்கு. அப்ப இதை நாம் யோசிக்கும் பொழுது, நாம் ஆண்டவர் நம்முடைய இயேசு கிறிஸ்து இல்லாம நம்முடைய எந்த ஒரு மேன்மை நமக்கு எதுவுமே கை கொடுக்காது. ஹல்லேலூயா. எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் நமக்கு என்ன பண்ணாது? நமக்கு கை கொடுக்காது. ஹல்லேலூயா. எல்லாவற்றிலுமே நாம் ஆண்டவரை முன்பாக வைக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆண்டவர் நீங்க தான் எனக்கு ஆண்டவர். உங்களை முன்ன வைக்கிறோம்பா. எதிர்காலம், என் வாழ்க்கை, என் சூழ்நிலை எல்லாமே நீங்க தான். என்னை ரட்சிங்க ஆண்டவரே, என்னை நடத்துங்க ஆண்டவரே, என்னை பலப்படுத்துங்க ஆண்டவர்னு சொல்லி ஆண்டவருடைய கரத்தில் நம்ம ஒப்பு கொடுக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு உதவி செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். இங்கே அவன் இந்த சூழ்நிலையை என்னை ரட்சியும் என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி பார்க்கிறான். நாம் தொடர்ந்து தொடர்ந்து வாசிங்க. இங்க பார்க்கும்போது இந்த வசனத்திலே உடனே இயேசு கையை நீட்டி அவனை பிடித்து, அற்ப விசுவாசியே ஏன் சந்தேகப்பட்டாய் என்று சொல்லி ஆண்டவர் கேட்கிறார். அவர்கள் படவில் ஏறின உடனே இங்க நான் பார்க்கிறேன். அதனாலதான்
பேதுருடைய அந்த சரீர முயற்சி அது அற்ப பிரயோஜனம் உள்ளது என்று சொல்லி இந்த 1 தீமோத்தேயு 4:8 நாம் வாசிக்கும் பொழுது அவருடைய சரீர முயற்சியில அவர் எதையும் செயல்படுத்தாதே கர்த்தரை நோக்கி தான் அவர் பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தாரு. இன்னொன்னு ஆண்டவர் பார்த்தீங்கன்னா ஆண்டவரை நம்பி வந்துட்டாரு. அவர் ஆண்டவரை நம்பி வந்துட்ட பிறகு அவருக்குள்ள ஏன் பயம் வரணும் இல்லையா? ஆண்டவரை நம்பி வந்துட்ட பிறகு அவருக்குள்ள அந்த பயம் வர வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அந்த ஒரு அவிசுவாசம் அவருக்கு என்ன வந்தது? ஒரு அதைரியத்தை கொடுத்து. அதனாலதான் ஆண்டவர் கேட்கிறார், அற்ப விசுவாசியே ஏன் சந்தேகப்பட்டாய் என்று சொல்லி ஆண்டவர் கேட்கிறார். அடுத்து நீங்க வாசிச்சீங்கன்னா இந்த 14-32 வசனத்துல நாம் தொடர்ந்து வாசிக்கும் பொழுது அவர்கள் படவில் ஏறின உடனே காற்று அமர்ந்தது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இங்கே இயேசு படவில் ஏறின உடனே காற்று அமர்ந்ததுன்னு போட்டிருக்கா, அவர்கள் படவில் ஏறின உடனே காற்று அமர்ந்தது என்று போட்டிருக்கா? அவர்கள். ஹல்லேலூயா. நல்லா கவனிச்சுக்கோங்க. அவர்கள் என்று சொல்லும் பொழுது நாம் இயேசுவோடு கூட இருக்கும் போது அவரோடு கூட சேர்ந்து அந்த மகிமை நமக்கு கிடைக்குது. ஹல்லேலூயா. இயேசு படவில் ஏறின உடனே காற்று அமர்ந்தது போட்டிருக்கலாம். ஏன்னா அவருக்கு தான் வல்லமை இல்லையா? அப்ப இயேசப்பா அந்த படகுல கால் வச்சது காற்று அமர்ந்ததுன்னு சொல்லிருக்கலாம். பேதுரு மீன் பண்ணிருக்க வேண்டியதில்லை. ஆனா இங்க என்ன சொல்லிருக்கு? அவர்கள் படவில் ஏறின உடனே காற்று அமர்ந்தது. ஹல்லேலூயா. கழுதை மேலே ஏறி இயேசப்பா பவனி வருகிறார். மகிமை யாது எதுக்கு கிடைச்சது? கழுதைக்கு கிடைச்சது. அது வரைக்கும் கரடுமுரடான தரையில நடந்துட்டு இருந்தது. அது வரைக்கும் ஒரு முள்ளு மேல நடந்துட்டு இருந்தது. இப்படிப்பட்ட கழுதைக்கு அந்த இடத்துல என்ன வந்தது? வழியெல்லாம் ஜனங்கள் எல்லாம் என்ன பண்ண மரக்கிளைகளை வெட்டி விரிக்கிறார்கள், புதிய வஸ்திரங்களை விரிக்கிறார்கள். அது மேல இயேசுப்பாவை நடந்து போனாரு. யார் நடந்து போனது? இயேசுப்பாவை நடந்து போனாரு. கழுதை தான் நடந்து போச்சு. ஆனா கழுதை மேல யார் உட்கார்ந்து இருந்தது? இயேசுப்பா. ஹல்லேலூயா. கழுதை மேல இயேசுப்பா உட்கார்ந்ததுனால மகிமை எதுக்கு கிடைச்சது? கழுதைக்கு கிடைச்சது. ஹல்லேலூயா. இயேசுப்பா நம்ம கூட இருந்தார்னா மகிமை நமக்கு கிடைக்கும். ஹல்லேலூயா. இயேசுப்பா நம்ம கூட இருந்தாரா எல்லா மேன்மை நமக்கு கிடைக்கும். இயேசுப்பா நம்ம கூட இருந்தாரா எல்லா உயர்வும் நமக்கு கிடைக்கும். ஹல்லேலூயா. அப்போ பேதுரு இயேசுப்பா கூட இருந்ததுனால அவர்கள் என்று சொல்லி அங்க அந்த வார்த்தை வருகிறது. இயேசுப்பா படகுல கால் வச்சதுனாலதான் என்ன ஆச்சு? அந்த புயல் அடங்கினது. ஆனா அங்க சொல்லி இருக்கிறது என்னது? அவர்கள் என்று சொல்லி. அப்போ நம்மோடு கூட இருக்கிற நம் ஆண்டவரை கொண்டு, நம் இயேசுவை கொண்டு நம்மால பலத்த கிரியைகளை செய்ய முடியும். ஹல்லேலூயா. உலகத்தில் இருக்கிறவனிலும் நம்மில் இருக்கிறவர் யாரு? பெரியவர். ஹல்லேலூயா. அப்போ அவர் நம்ம கூட இருந்தா அவர் மூலமாய் மகிமை யாருக்கு கிடைக்கும்? நமக்கு கிடைக்கும். ஹல்லேலூயா. மகிமையை நமக்கு கொடுப்பார். அப்ப ஆண்டவர் நம்ம கூட இருக்கு. எப்பவும் நம்ம ஆண்டவர் கூட இருக்கிறது தான் பார்க்கணுமே தவிர உலகத்தோட இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணக்கூடாது? விரும்பக்கூடாது. ஹல்லேலூயா. ஆண்டவரோட இருந்தா நம்ம ஸ்பெஷல். அந்த ஸ்பெஷல் வேணான்னா நம்ம குப்பைக்கும் கீழே தான் போயிடும். ஹல்லேலூயா. இல்லையா? ஆண்டவர் நம்ம கூட இருந்தாதான் நம்ம பெஸ்டா இருக்க முடியும் இல்லையா? அப்ப ஆண்டவர் நம்ம கூட இருக்கணும்னா அப்படிப்பட்ட சூழ்நிலைகளை நாம் என்ன செய்யணும்? நமக்கு உருவாக்கி கொள்ள வேண்டும். ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறதுக்கான சூழ்நிலையை நாம உருவாக்கி கொள்ளணும். பேதுரு இறங்கி ஆண்டவர் இருக்கிற இடத்துக்கு போனாரு. கரெக்டா? பேதுரு இறங்கி இயேசுப்பா இருக்கிற இடத்துக்கு போனாரு. இப்ப 2 பேரும் சேர்ந்து படகுல ஏறும்போது அங்க என்ன பேர் வருது? 2 பேருக்கும் சேர்ந்து வருது அவர்கள் என்று சொல்லி. அப்ப நாம இயேசுப்பா கூட இருக்கும் பொழுது, இயேசுப்பா இருக்கிற இடத்துல இயேசுப்பாவோடு கூட நம்ம இருந்தாதான் நமக்கு அந்த மகிமை கிடைக்கும். ஹல்லேலூயா. ஆமென். அப்ப நாம இயேசுப்பாவோடு கூட நாம் இருக்கும் பொழுது நாம் அந்த கிருபைகளை அந்த மகிமையை பெற்றுக்கொள்கிறோம். நம்ம சொல்லுவோமா, இயேசுப்பா நீங்க இல்லாத வாழ்க்கை, நீங்க இல்லாத சூழ்நிலை, நீங்க இல்லாத எந்த இடமும் எனக்கு வேண்டாம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஏனென்றால் இயேசுப்பா எந்த இடத்துல இருப்பாரு? அவர் பிரியப்படுகிற இடத்துல தான் இருப்பார். அவர் மகிமைப்படுகிற இடத்துல தான் இருப்பார். அப்ப நாம அவர் பிரியப்படுகிற சூழ்நிலை, அவர் மகிமைப்படுகிற சூழ்நிலையில நாம் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. அப்ப இங்கே அவன் இயேசுப்பாவோடு கூட இருந்ததுனால அந்த மகிமை யாருக்கு கிடைச்சது? இவங்க 2 பேரும் படகுல ஏறினாங்களா? காற்று அமர்ந்ததான். ஹல்லேலூயா. 2 பேரும் ஏறினாங்க, காற்று அமர்ந்ததுன்னு சொல்லி
அங்கே போட்டிருக்கு, அவர் நம்மை மகிமையுள்ள பாத்திரமாய் நம்மை மாற்றுவார். நம்மோடு இதையே ஒரு பெரிய சப்ஜெக்டா எடுத்து பேசலாம். எனக்கு கொடுத்தீங்கன்னா ஒவ்வொரு பாத்திரையும் ஒவ்வொரு சப்ஜெக்டா ஆவியானவர் பேசுவார். அல்லேலூயா. அப்ப அவருடைய வார்த்தைகள் ஒரு கடல் மாதிரி இல்லையா? ஆவியானவர் அவ்வளவு மகிமையுள்ளவராக இருக்கிறார். அப்ப இங்க நீங்க பாத்தீங்கன்னா அவர் அப்படியே என்ன செய்கிறார், நம்மை கொண்டு அவர் மகிமைப்படுகிறார் சொல்லி நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. யோவான் 14:12 நாம் வாசிக்கிறோம், என்னை விசுவாசிக்கிறவன், வாசிங்க யோவான் 14:12. யோவான் 14:12. யோவான்மா என்னை விசுவாசிக்கிறவன் என்னை போல தானும் செய்வான், இவைகளை பார்க்கிறோம் பெரிதானவில்லை செய்வான். ஹல்லேலூயா. அப்ப நாம கர்த்தரை விசுவாசிக்கும் போது, கர்த்தரோடு கூட இருக்கும் போது, கர்த்தர் என்ன சொல்றாரு, என்னை போல அவனை என்ன பண்ணுவான், செய்வான், என்னை விட பெரிதானவில்லை. அப்ப அவரை விட பெருசா செஞ்சுட்டா அப்போ நம்ம பெருசா இல்ல. அவரை நம்மை கொண்டு அவர் என்ன பண்றாரு, மகிமைப்படுகிறார். நம்மை கொண்டு அவர் நாம மகிமைப்படுகிறது. அப்போ ஆண்டவரோடு கூட நாம் இருப்போமானால் ஆண்டவர் என்ன பண்ணுவாரா, நம்மையும் அவரை போல அவருடைய வல்லமையை கொண்டு நம்ம என்ன பண்றாரா, நம்மை செயல்படுத்துகிறவர்களாய் மாற்றுகிறார் சொல்லி நாம் பார்க்கிறோம். அடுத்து அந்த கடைசி வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது மத்தேயு 14:33 வாசிக்கிறோம். அந்த கடைசி வசனத்துல மெய்யாகவே நீ தேவனுடைய குமாரன் என்று சொல்லி ஆண்டவர் என்ன பண்றாங்களா, அங்கே பணிந்து கொண்டார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இங்கே ஆண்டவர் மகிமைப்படும்படியா அந்த வசனத்தை நாம் வாசிக்கிறோம். யோவான் 3:30 நாம் வாசிக்கிறோம், மெய்யாகவே நீ தேவனுடைய குமாரன் என்று சொல்லி ஆண்டவரை பணிந்து கொண்டார்னு சொன்னார். ஏசப்பா அந்த வார்த்தையை சொல்றாரு 3:30. யோவான் 3:30. ஆமென். அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும். ஹல்லேலூயா. அப்ப இந்த காரியங்கள் எல்லாம் யாருடைய மகிமைக்காக நடந்தது, தேவனுடைய மகிமைக்காக. அப்ப தேவன் நம்மை பிரயோஜனப்படுத்துகிறார் என்று சொன்னால், இயேசுப்பா நம்மளை பிரயோஜனப்படுத்துகிறார் சொன்னா நம்ம பெருமைக்காகவா, நம்ம மேன்மைக்காகவா, நம்ம புகழுக்காகவா கிடையாது. அவர் நாம மகிமைப்படும்படியா. அல்லேலூயா. எதை செய்தாலும் எப்படி செய்யணும்னா கர்த்தருடைய நாமத்தின் மகிமைக்காகவே செய்ய வேண்டும். அல்லேலூயா. இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு 4 அற்புதத்தை பண்ணிட்டாங்க, ஏதாவது ஒரு பேர் புகழ் வந்துட்டா மனுஷங்க என்ன பண்றாங்க, தனக்கு கிரெடிட்டை தேடிக்கிறாங்க, தன்னுடைய பேரை பெரிதாய் போட்டுக் கொள்ளுகிறார்கள். ஆனால் யாருக்கு மகிமை? அது மகிமை யாருக்கு? அவர் நாம மகிமைப்படுத்துக்கு தான் மனுஷனை பயன்படுத்துறாரு. அப்ப மகிமை அவருக்கு தான். அப்ப அவர் பெருகணும், நான் சிறுகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மகிமையை கர்த்தருக்கு தான் நம்ம என்ன பண்ணணும், கொடுக்கணும். இங்க யோவான் சொல்றாரு, யோவான் ஸ்நானகன் சொல்றாரு, யோவான் ஸ்நானகன் அவர் தான் மகிமை உள்ளவர். அவருடைய பாதரட்சியோட அந்த பெல்ட்டை கட்டுறது கூட, அந்த வார கட்டுறது கூட நான் யாரும் இல்ல, தகுதி இல்லவல்ல, அவர் பெருகணும் நான் சிறுகணும்னு சொல்லி யோவான் ஸ்நானகன் சொல்லுகிறார். அப்போ ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் சொல்ல வேண்டியது இருக்குமா, நம்முடைய வாழ்க்கையில ஒரு மகிமை நடந்தா, ஒரு நன்மை நடந்தா, ஒரு மேன்மை நடந்தா நாம் அந்த இடத்துல யாரை மகிமைப்படுத்தணும், இயேசுப்பாவை தான் மகிமைப்படுத்தணும். ஹல்லேலூயா. நல்ல ஆண்டவர் கழுதை மேல கர்த்தர் ஏறி இருக்கிறார், மகிமை யாருக்கு, கர்த்தருக்கு. ஹல்லேலூயா. அதுல கொஞ்சம் கனம் யாருக்கு கிடைக்கும், கழுதைக்கு கிடைக்கும். பேதுரு கூட போறாரு, கூட வந்ததுனால யாருக்கு மகிமை கிடைச்சது, பேதுருக்கும் கிடைச்சது. அப்ப இங்க நாம் பார்க்கும் பொழுது நாம் கர்த்தரோடு கூட இருந்தால் அந்த மேன்மை, இந்த மகிமை, இந்த ஆசீர்வாதம் எல்லாமே. ஹல்லேலூயா. இந்த வேளையில அவர் பெருக வேண்டும், நாம் சிறுக வேண்டும். எந்த சூழ்நிலையா இருந்தாலும் சரி, எந்த உயர்வா இருந்தாலும், எந்த மேன்மையா இருந்தாலும், நாம இங்க இந்த சம்பவத்துல நாம் ஒரு காரியத்தை நம்ம பார்த்தோம், லூசியில பார்த்தோம் இல்லையா? அப்ப அவனும் எப்படி இருக்கிறான், ஒரு மகிமை வரும்போது என்ன பண்றான், அவன் தன்னுடைய மகிமை யார் கொடுத்தது என்று சொல்லி அவன் நினைக்கல, ஏசப்பா கொடுத்ததுன்னு, தேவன் கொடுத்ததுன்னு அவன் நினைக்காம தன்னை மேன்மைப்படுத்த நினைத்தான். இந்த வேளையிலும் கூட கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில நம்மோடு கூட இருக்கிறார், நம்மை நடத்துகிறவராக இருக்கிறார். எந்த சூழ்நிலையா இருந்தாலும் கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார். இதுல ஒரே ஒரு காரியம் முக்கியமா என்னன்னா, நாம கர்த்தரோடு கூட இருந்தாதான் நமக்கு இந்த மேன்மை, இந்த உயர்வு, இந்த நன்மை. அதனால எந்த சூழ்நிலையிலும் அவர் கரத்தை நாம் விட்டு விடாதபடிக்கு நாம் கர்த்தருடைய கரத்தை பற்றிக்கொள்வோம். கர்த்தர் நம்மை நிச்சயமாய் மேன்மைப்படுத்தி அவர் நாமத்தை
அவர் மகிமைப்படுத்துவார். கர்த்தருடைய நாமத்துக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென்.